இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸில் வேணும்னா இன்னும் சின்னதாக உருட்டிக்கலாம், இல்லை பெருசாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி தட்டில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நம்ம உருட்டி வச்சுருக்க அரிசி மாவு எல்லாத்தையுமே இதில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா வெந்துடும், நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் இப்போது 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வச்சுருக்க வெல்லம் பாகு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்குன்றனால நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருந்தது. இந்த 2 கப் அரிசி மாவுக்கு இந்த 1 கப் வெல்லம் பாகு கரெக்டாக இருந்துச்சு.
இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுனால கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்தாச்சு. மாவு ரெடி. இப்போ உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சோண்டு மாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உங்கள் கையோட இம்ப்ரெஷன் வர மாதிரி இப்படி அமுத்தி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டில் அதே மாதிரி வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா வெந்திருக்கு, ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 கொழுக்கட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்ற ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.